குட் ஈவினிங் டு ஆல். வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த அவார்டை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ வாங்கியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ் தான் வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பிளேஸ் கிடையாது, செகண்ட் பிளேஸ் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்க ட்ரை பண்ணுவோம். நான் இந்த ஒரு மாதம் 2 மாதம் ஒர்க் பண்ணல, நல்லாவே தெரியும். ஏன்னா மற்றவங்களோட எனக்கு தானே தெரியும் நான் ஒர்க் பண்ணால் பண்ணலன்னு சொல்லிட்டு. அப்போ என்னை விட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படி மேலே ஒர்க் பண்ண மிஸ்ஸஸ் லதா மேம், மிஸ் ஐயப்பன் சார் தான் ஃபஸ்ட் வர முடியும். இதுதான் நியாயமும் கூட வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் லதா மேம் அண்ட் மிஸ்டர் ஐயப்பன் சார் உங்களுக்கு வாழ்த்துக்கள், மிஸ்டர் துரை சாருக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் நெக்ஸ்ட் எல்லா வீடியோடையும் அடுத்த ஃபங்க்ஷன் வாங்க போகிறீங்க, உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். சேர்மன் சார் மறுமலர்ச்சின்னு ஒரு மூவி இருக்கும், அந்த மூவியை போய் ப்ளே பண்ணி பாருங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மம்முட்டி ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார், அதுதான் ஹீரோ கேரக்டர். அந்த கேரக்டரையும் இந்த பக்கம் பொன்னுசாமி கார்த்திக் சாரை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரே ஈவனாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு படி மேலே கூட இருக்கும்போது கம்மியாக இருக்குது. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் பிளே தெரியும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி தான் என்னோட தங்கச்சி பிரியாவும் அவங்களும் அப்படி தான். அந்த மறுமலர்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா தெய்வானி ஒரு கேரக்டர் வரும், அந்த கேரக்டர் என் தங்கச்சி நான் கரெக்டாக கொடுக்கலாம். சார் சொன்ன மாதிரி தான் வந்து சில பேர்கிட்ட சில இடம் பேசாமல் இருந்தால் அவங்களும் ஜெயிச்சிருவாங்க போல். இது நான் இப்போ நிதர்சனமாக பார்த்துட்டு இருக்கேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பேசாத இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நன்றி, பேசுகிறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. லாஸ்ட் இங்கே ஒன்று தான் சார், என்ன நான் சொல்ல வந்த ஒரு விஷயம் தான். மிஸ்டர் ரஞ்சித் எதுக்காக கூடுவாஞ்சேரி வந்தேன், ப்ளஸ் வந்து ஏன் இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்க, உன்னோட கோல் என்ன, உன்னோட அச்சீவ்மெண்ட் என்ன, நீ என்ன பண்ண போகிற, நீ 25 வயசில் என்ன பண்ணிகிட்ருக்க, உன்னோட 30 வயசில் என்ன பண்ணுற, உன்னோட 35 வயசில் என்ன பண்ண போகிற, அதுக்கான கோல் நீ செட் பண்ணிட்டியா, அந்த கோலுக்கு எந்த மாதிரி ஓடிட்டுருக்கியா, ஓடிட்டுக்குன்னா ஓகே, ஓடலையா ட்ராக்கை மாற்றிக்கோ. இவ்வளோ தான் நம்மளுடைய ட்ராக்கு. ஒரே விஷயம் தான், நமக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த கஷ்டத்தை வந்து பார்த்திங்கன்னா நினச்சிட்டே இருக்கிறதோட வேஸ்ட்டு. ஒரு கஷ்டம் வருது, ஒரு 1 hour அழுவலாம், 2 மணி நேரம் அழுவலாம், 3 மணி நேரம் அழுவலாம், 4 மணி நேரம். அதுக்கப்புறம் அந்த கண்ணை தொடச்சிட்டு மூஞ்சை கழுவிட்டு ஒரு நம்ம ஒரு விஷயம் சிந்திப்போம். சிந்திச்சா சிறந்த வழி கிடைக்கும். அந்த வழியை பார்த்து நம்ம போயிட்டே இருக்க வேண்டியது தான், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. தொழில் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து ஃபஸ்ட்டில் வராங்களோ அவங்களோட சமுதாய வாழ்க்கையிலையும் சரி, குடும்ப வாழ்க்கையிலையும் சரி கரெக்டாக இருந்துட முடியும். அதை வந்து எல்லாமே தெளிவாக மைண்டில் வச்சுக்கிட்டு கரெக்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. என்றும் தலைவன் வழியிலே நடப்பேன் நான். ரொம்ப நன்றி.